அப்புறமா கொஞ்சம் கிரேவி மிக்ஸ் பண்ணி நல்லா அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்பம் வித் முட்டைக்கறி தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே நன்றி. வாங்க முட்டைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கறி பண்ணுறதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி எண்ணெயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் எதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கி போட்டுக்கிறேன்னா, குழந்தைங்களாம் இருக்கிறதுனால வெங்காயம் தக்காளியெல்லாம் தனியாக எடுத்து ஒதுக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெங்காயத்தில் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவி வச்சோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களும் எதையும் வந்து ஒதுக்க மாட்டாங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்துகிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு வதக்கணும்னா அது நல்லா மசிஞ்சு வரும், சீக்கிரமும் மசிஞ்சிடும். ஸோ அதனால் ஒரு மூடி போட்டு நான் வதக்கிக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சில்லு அளவுக்கு தேங்காய் பூ வந்து அதில் போட்டுக்கிட்டேன். தேங்காய் பூவையும் போட்டு அதில் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு 8-7 கடலை, அதாவது பொட்டுக்கடலை இருக்குது பார்த்திங்களா, அது போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முந்திரி கூட போட்டுக்கலாம். அடுத்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கசகசா சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கசகசா வந்து பார்த்திங்கன்னா நைட்டு குருமா நீங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அதில் கசகசா சேர்த்துட்டு அரைங்க. ஏன்னா நைட்டு ஸ்லீப்பிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கசகசா சாப்பிடும்போது. நீங்கள் பாலில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கசகசாவை நல்லா அரைச்சி பாலில் கூட நீங்கள் கலந்து குடிக்கலாம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும் நமக்கு. ஏன்னா சில பேர் தூக்கம் வராமல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த டிப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அதே கடாயிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்மளுடைய ஹோம்மேடு கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகாய், ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே மிளகுலாம் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அலம்பி அந்த மசாலாவில் வந்து போட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு வந்து கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம ஆப்பத்துக்கு தான் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுனால ரொம்ப திக்கான கிரேவியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தால் போதும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, நான் வந்து எனக்கு தேவையான குருமா அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 4 முட்டையை வந்து என்ன பண்ணேன்னா லைட்டாக உடச்சி அதில் ஊற்றிட்டேன். நான் முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சுலாம் கிண்டக்கூடாது. லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வேக விட்டுடணும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வேகட்டும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு தேவையான தனியான மாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்பத்துக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நம்ம தோசை ஊற்றுவோம் பார்த்திங்களா, அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கிரேவி எடுத்து பார்த்தோம்னா முட்டையெல்லாம் வந்து நல்லா மேலே எழும்பி வந்து நம்ம அடியில் வந்து பிடிக்காத அளவுக்கு லைட்டாக வந்து என்ன பண்ணணும்னா அடியில் விட்டு நம்ம கிண்டி எடுத்தோம்னா அந்த முட்டை உடையவே உடையாது. அப்படியே முழுசாக அழகாக சூப்பராக வரும். திரும்பவும் நான் என்ன பண்ணேன்னா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை வந்து நல்லா மேலே எலும்பி வந்துடும். முட்டை வந்து பார்த்திங்கன்னா உடையவே உடையாது. லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் சிம்மில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் நான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பம் ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சில்லு தேங்காய் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நான். அப்புறம் கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்பம் ஊற்றிக்கலாம்.
ஆப்பம் வந்து பார்த்திங்கன்னா 2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்பம் வந்து ரொம்ப சூப்பராக வரும். அந்த பபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கும். அந்த பபிள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் லைட்டாக நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே, அதாவது ரொம்ப லோ ஃப்ளேமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேமாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சு நம்ம அதை வேக வைக்கலாம். ஓரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களே பார்த்தாலே தெரியும் வீடியோவில். அவ்வளோ ரொம்ப மொறுமொறுன்னு அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு போல், இட்லி கூட அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது, அதை விட ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கரெக்டான ரேஷியோவில் நீங்களும் இந்த மாதிரி மாவு அரைச்சி நீங்கள் ஆப்பம் ஊற்றுனீங்கன்னா இதே மாதிரி ஆப்பம் உங்களுக்கும் கண்டிப்பாக வரும். இது என்ன ரேஷியோவில் நான் வந்து மாவு அரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் வித் தேங்காய் பால் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் என்ன ரேஷியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியும். அதே மாதிரி ஆப்பம் மாவு அரைக்கும்போது நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி கொரப்பாக அரைக்கக்கூடாது. ரொம்ப நல்லா நைஸாக நல்லா வழுவழுன்னு இருக்கணும் அந்த மாவு. அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கண்டிப்பாக நீங்களும் அதே மெஷர்மெண்ட்டோடு அரைச்சி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் செஞ்சு உங்களுடைய சமையலை அசத்துங்க. ஸோ இப்போ பாருங்கள், வீடியோ உங்களுக்கே தெரியும். ஓரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மெலிசாக இருக்கும், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு போல் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஆப்பம் வந்து கண்டிப்பாக நீங்களும் கரெக்டான ரேஷியோவில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஆப்பம் வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டாட்டா பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆப்பமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முட்டைக்கறி வித் ஆப்பம். மசாலா இஸ் சூப்பர். டேஸ்ட் ஆல்சோ குட். ஓகே தா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சூப்பர். ஓகே, என்ஜாய் தா. கொஞ்சமாக ஆப்பத்தை எடுத்து இந்த முட்டையில் கொஞ்சம் முட்டையை சேர்த்து அப்புறமா கொஞ்சம் கிரேவி மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஆஹா சூப்பர்.